இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு பாராட்டுகிறபடியால் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட பற்றி கொண்டிருங்கள் என்கிறதான தலைப்பின் அடிப்படையில நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் வீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இன்னைக்கு நாம் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் என்னென்ன, அதுல இன்றைக்கு நாம் பார்க்கிறதான ஒரு காரியம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது: புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். இன்னைக்கு புத்திமதி இன்னைக்கு இது கிடைக்காமல் இல்லை, இந்த புத்திமதிக்கு செவி கொடுக்காமல் அநேக பேருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அநேக பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த புத்திமதி நமக்கு வேண்டும். சில நேரத்துல நானே யோசித்தது உண்டு, யாருக்காவது ஏதாவது காரியங்கள் சொல்லியிருந்தால் இதை அவர்கள் முன்பதாகவே யோசித்திருக்க மாட்டார்களா? இது நமக்கு ஒருவேளை எனக்கு இது தெரிகிறது, அவர்களுக்கு இது தெரியாமல் இருந்திருக்குமோ என்கிறதான ஒரு கேள்வி வரும். ஆனால் உண்மையாகவே அந்த சூழ்நிலையில அவர்களால் அதை யோசிக்க முடியாது. அப்போது வெளியிருந்து யாராவது ஒருவர் கொடுக்கிறதான புத்திமதி அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் அநேக புத்திமதிகளை நமக்கு ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தர முடியும். ஒருவேளை நம்முடைய சபையில போதகர் மூலமாய் நமக்கு கொடுக்க முடியும். இல்லை நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிறதான காரியங்கள், நாம் பார்க்கிறதான செய்திகளின் மூலமாய் புத்திமதிகளை கர்த்தர் கொடுக்க முடியும். வேத வசனத்தின் மூலமாய் புத்திமதியை கொடுக்க முடியும். நம்முடைய பெற்றோரின் மூலமாய் புத்திமதியை கொடுக்க முடியும். இல்லை நாம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேலாக இருக்கிறவர்கள் மூலமாய் புத்திமதியை கொடுக்க முடியும். அப்ப இந்த புத்திமதி எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அதை நாம் உதாசீனப்படுத்தாதபடிக்கு அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாலமோன் இந்த இடத்துல எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த புத்திமதிகள் எல்லாம் ஒரு சில நேரத்திலே தான் அது கிடைக்கும். எல்லா இடத்திலும் தேடினால் அது கிடைக்காது. எப்பொழுது தேடினாலும் அது கிடைக்காது. அது கிடைக்கப்படுகிற நேரத்துல, கிடைக்கப்படுகிற இடத்துல அதனுடைய வேல்யூவை அறிந்து நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த சாலமோன் இந்த நீதிமொழிகள்ல சொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 17வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். புத்திமதியை குறித்து சாலமோன் அதிகமாய் சொல்லியிருக்கிறார். புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். நிறைய நேரத்துல யாராவது புத்திமதி சொல்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யும்? சில நேரத்துல எரிச்சல் உண்டாகும், அவர்கள் மேல வெறுப்பு உண்டாகும். இவர்கள் ஏன் என்னை சொல்கிறார்கள்? எனக்கு இந்த உலகத்துல எல்லாம் தெரியும், எனக்கு இத்தனை வயசாகிவிட்டது, எனக்கு இது எல்லாமே எனக்கு தெரியும், ஒருவேளை நான் வாலிப பருவத்திற்கு நான் வந்துவிட்டேன், என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? இவர்கள் ஏன் இதை என்னிடத்தில் சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பும். ஆனால் நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், கண்டனையை வெறுக்கிறவனோ அவன் மோசம் போகிறான், ஆனால் புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் நடக்கிறான். ஒருவேளை இந்த சமயத்தில் அந்த புத்திமதி நமக்கு அது பாரமாய் தோன்றலாம், அது கஷ்டமாய் தோன்றலாம், இல்லை அதனுடைய வழி கஷ்டமாய் இருக்கலாம். ஆனால் சிறிது நாட்கள் சென்ற பிறகு ஒருவேளை நாம் அதை செய்யாமல் இருந்திருப்போமானால் நமக்கே தோன்றும், நான் ஏன் அதை செய்யவில்லை? ஐயோ, நான் கேட்காமல் போய்விட்டனே, ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில இந்த புத்திமதியை நான் கேட்டிருந்தால் இது நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லி நம்மை யோசிக்க தோன்றும். நம்ம வேதாகமத்துல கூட பிலேயாமை குறித்து நாம் பார்க்கிறோம். பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் பிலேயாமருடைய வாழ்க்கையில புத்திமதி சொல்வதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. யார் அந்த ஆள் என்று சொல்லி பார்ப்போமானால் என்னாகமம் 22வது அதிகாரம் 28வது வசனமும் 29வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. பாருங்கள்,
பிலேயாம் வழி விலகி போகிறதை கர்த்தர் பார்த்து அந்த கழுதைக்கு கட்டளையிடுகிறார். கழுதை அவனை அழைத்து செல்லவில்லை. ஆனால் பிலேயாம் இப்பொழுது அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார் என்பதை பிலேயாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு, அந்த புத்திமதியை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு பிலேயாமுடைய சுயம் தடுக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் பாருங்கள் எந்த அளவிற்கு அவர் செல்கிறார் என்று சொல்லி, ஒரு கழுதை, ஒரு மிருகம், அந்த மிருகத்தின் வாயை கர்த்தர் திறந்து பிலேயாமுக்கு புத்தி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் இதுவரைக்கும் இப்படி செய்ததுண்டா, இன்றைக்கு நான் இதை செய்கிறேன் என்று சொன்னால் உனக்கு இது தெரிய வேண்டாமா, உனக்கு இது புரிய வேண்டாமா என்று சொல்லி பிலேயாமுடைய வாயை கர்த்தர் திறந்து பிலேயாமுக்கு புத்தி, கழுதையின் வாயை திறந்து பிலேயாமுக்கு புத்தி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் யாரை கொண்டாகலும் எப்படி ஆகலும் தக்க சமயத்துல நமக்கு அநேக புத்திமதியை கட்டளையிடுவார். ஒருவேளை இதை செய், இதை செய்யாதே, இது நமக்கு வேண்டும், இது நமக்கு வேண்டாம், எல்லாவற்றையும் நாம் நிதானித்து பார்த்து, ஒருவேளை இவர்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் விசுவாசித்தால் அந்த புத்திமதியை தள்ளாதபடிக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் இந்த புத்திமதிகள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 20வது வசனத்துல கூட நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 19வது அதிகாரம் 20வது வசனம், உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். புத்திமதியை ஏற்றுக்கொள்வது இந்த காலத்திற்கு மாத்திரமல்ல, நீ அறியாதிருக்கிற ஒரு காலம் இருக்கிறது, உனக்கு அந்நியமாய் தோன்றுகிற ஒரு காலம் இருக்கிறது, பிற்காலம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த பிற்காலத்துல நீ ஞானவானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது புத்திமதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு எறும்பை யோசித்து பாருங்கள். ஒருவேளை கர்த்தர் அந்த எறும்புக்கு சொல்லியிருப்பார், மழைக்காலம் என்று சொல்லி ஒன்று வரும், எனவே நீ கோடை காலத்துல உன்னுடைய உணவை சேர்த்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் அந்த எறும்புக்கு புத்தியை கொடுத்திருக்க கூடும், புத்திமதியை சொல்லி இருக்க கூடும் என்று சொல்லி யோசித்து பார்ப்போமே. அந்த புத்திமதியை எறும்பு ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக கோடை காலத்திலும் அது சந்தோஷமா இருக்கிறது, மழை காலத்திலும் சந்தோஷமா இருக்கிறது. அது அறியாத ஒரு காலத்திற்காக அது இப்பொழுதே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான புத்திமதி நமக்கு வேண்டும். நிறைய பிசினஸ் செய்கிறவர்களை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் கொடுத்துட்டு பேசாம இருப்பாரு. பின்னாடி வருகிறதான காலத்தை, அவர்கள் அறியாத அந்த அந்நிய காலத்தை குறித்ததான கவலை அவர்களுக்கு இருக்காது. யாராகிலும் இதை பற்றி சொன்னால், உனக்காக ஒரு காரியத்தை நீ எடுத்து வைக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஏதாவது புத்திமதியை அவர்களுக்கு சொல்வார்கள். ஆனால் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் அவர்களுக்கு இருக்காது. ஆனால் பிற்பாடு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தபோது, ஐயோ நான் இதை கேட்கவில்லையே என்று சொல்லி அவர்கள் இயங்கக்கூடும். அப்படி நாம் மாறிவிடக்கூடாது என்பதற்காகவே இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 18வது வசனத்துல கூட வாசிக்கிறோம், இந்த புத்திமதியை நாம் வெறுத்து விட்டால், இதை தள்ளிவிட்டால் என்ன நடக்குமா? 13:18 புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். தரித்திரம் நமக்கு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் எப்பொழுது புத்திமதிகளை உதாசீனப்படுத்தினால். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 32வது வசனத்துல கூட சாலமோன் இப்படியாக சொல்லி இருக்கிறான், புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவையே வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். தனக்குத்தானே தரித்திரத்தை வருவித்துக் கொள்கிறான், தனக்குத்தானே ஆத்துமாவை வெறுக்கிறவராய் கூட இருக்கிறான். அப்போ அப்படி நாம் செய்யாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமா? நீதிமொழிகள் 12:1 பார்க்கிறோம், புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். இப்ப புத்திமதிகளை விரும்புகிறவராய் கூட நாம் காணப்பட வேண்டும், அதை விரும்ப வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும், அதன்படி செயலாட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தாமே அந்த கிருபைகளை நமக்கு தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளை நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு யார் மூலமா இந்த புத்திமதிகளை கொடுக்கிறீரோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்படவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதற்கு நாங்கள் எங்கள் செவியை விலக்காதபடிக்கு, அதற்கு நேராக எங்கள் செவியை சாய்த்து அதை கேட்டு அதன்படி நடக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
மகிமை